ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னும் 2 வாரத்தில் திருவிழா வரப்போகுது. திருவிழாவுக்கு 15 நாளைக்கு முன்னாடி தான் சாட்டு வைப்பாங்க. அதை பார்க்க தான் அம்மா வீட்டுக்கு வந்திருக்கேன். பெரியாங்குப்பம் சாமுண்டீஸ்வரர் அம்மன் கோயில் திருவிழா தாங்க. இந்த திருவிழா பெரிய திருவிழா. இந்த திருவிழா 7 ஊரை சார்ந்த திருவிழா. ரொம்பவே சக்தி வாய்ந்த கோயிலுங்க இந்த கோயில் சாமுண்டீஸ்வரர் அம்மன். இந்த திருவிழா 7 ஊரை சார்ந்த பெரிய திருவிழா. என்னோடய அம்மா வர்றவங்களுக்கு தாம்பூலம் கொடுக்க வெத்தலைப்பாக்கு பூவெல்லாம் வச்சு ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. வர்றவங்களுக்கு கண்டிப்பாக தாம்பூலம் கொடுத்து அனுப்பணும். இந்த அம்மனுக்கு ஒவ்வொரு ஊர்லேருந்துமே தாய் வீட்டு சீர் கொடுப்பாங்க. 7 ஊருக்காருமே கொடுப்பாங்க. அந்த மாதிரி என்னோடய அம்மா வீட்டில் இந்த அம்மனுக்கு தலைமுறையாக தாய் வீட்டு சீர் கொடுத்துட்ருக்காங்க. எங்கள் ஊரில் எங்கள் வீட்டில் கொடுப்பாங்க இந்த சீர். இந்த பூக்குடியை ஃபஸ்ட்டு விண்ணாமங்கலத்துலேருந்து தொடங்குவாங்க. இந்த மாதிரி மேலத்தாளத்தோடு ஒவ்வொரு வீட்டுக்கும் போயிட்டு வருவாங்க. இந்த அம்மனுக்கு ரொம்ப பிடிச்சதே செண்டுமல்லி பூ தாங்க. கரகமே செண்டுமல்லியில் தான் ஜோடிச்சிருப்பாங்க. இந்த மாதிரி எல்லா ஊர்லேருந்து சீர் வாங்கிட்டு போய் அம்மனுக்கு பூஜை பண்ணி அந்த பூவெல்லாம் எடுத்துகிட்டு வந்து மறுபடியும் சாயங்காலம் வருவாங்க அவங்க அந்த சீர் எடுத்துகிட்டு. நம்ம தாய் வீட்டு சீரை அம்மனுக்கு புடவை, வெத்தலை பாக்கு, பழம், பூங்க, சுருக்குப்பை, மஞ்சள், குங்குமம், பன்னீர், வாசனை நிறைந்த பூக்கள், என்னோடய அம்மா எல்லாத்தையுமே ஒரு தாம்பாளத்தில் ரெடியாக எடுத்து வச்சிட்ருக்காங்க. இதெல்லாம் ஃபஸ்ட்டு பூஜை பண்ணுவாங்க. அந்த பூக்கூடைக்கு தீபாரத்தனெல்லாம் காட்டி தேங்காய்லாம் உடைப்பாங்க. உடைச்சி கற்பூரம் ஏற்றி கற்பூரம் மஞ்சள் பிறகு தான் எல்லாம் நம்மளோட சீர் அவங்க எடுத்து வச்சுப்பாங்க. தேங்காவும் சூப்பராக கிண்ணம் மாதிரி நல்லா உடஞ்சிருந்தது தேங்காய். ரொம்ப சந்தோஷம் எல்லாருக்குமே. கொடுக்குற சீரெலாம் எடுத்துகிட்டு போய் இன்றைக்கி அம்மனுக்கு பூஜை பண்ணுவாங்க. எல்லாரோட சீரும் ஒன்றா சேர்த்து தான் பூஜை பண்ணுவாங்க. பூஜை பண்ணிவிட்டு சாயங்காலம் ஒரு 4:30 மணி இல்லை 3:30 மணிக்கு அந்த பூஜை பண்ண பூங்க மாலைங்கெல்லாம் எடுத்துகிட்டு வந்து நம்மக்கிட்ட கொடுப்பாங்க. அதே மாதிரி எல்லா ஊருக்குமே போவாங்க. 7 ஊருக்குமே போவாங்க. இந்த பூக்கொடி சுமந்துட்டு நடந்தே தான் போவாங்க எல்லா ஊருக்குமே. மைசூர்லேயும் ரொம்ப ஃபேமஸான சாமுண்டீஸ்வரர் அம்மன் கோயில் இருக்குது. நான் அந்த கோயிலுக்கு போயிருக்கேன். அதுவும் இந்த மாதிரி ஒரு பெரிய பவர்ஃபுல்லான கோயில் தான். நேற்று பூ மார்க்கெட்டில் செண்டுமல்லியே சுத்தமாக இல்லை. கடைசி நேரத்தில் எப்படியோ கொஞ்சம் கிடச்சிச்சு. வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு அம்மாக்கிட்ட. எப்போவுமே இந்த சாட்டுக்கு நான் வரமாட்டேன். என் வீட்டுக்காரு, என்னோடய அத்தை, இல்லைன்னா தங்கச்சி வீட்டுக்கார் யாராச்சும் ஒருத்தர் வந்துடுவாங்க. இந்த முறை என்னோடய அம்மா ஃபோன் பண்ணி, இந்த முறை நீ கொடுப்பவா உன் கையாலன்னு சொல்லி ஃபோன் பண்ணி முன்னாடி நிறைய கூப்பிட்டுருந்தாங்க என்னோடய அம்மா. நான் பசங்களுக்கு ஸ்கூல் வர இருக்குது, வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். வேலை இன்றைக்கி சாட்டுக்காரங்க கொஞ்சம் லேட்டாக தான் வந்திருந்தாங்க. அதனால தான் எனக்கு இந்த சாட்டை பார்க்க முடிஞ்சிச்சு. எல்லாமே அந்த அம்மனோட அருள் தான். சாமுண்டி அம்மன் இருக்காங்க இல்லையா, அவங்க இந்த திருவிழாவை பார்க்க அங்கேருந்து குதிரையிலே வருவாங்கன்னு சொல்லிட்டு எங்கள் பாட்டி சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். இந்த மாதிரி வந்தவங்களுக்கெல்லாம் தாம்பூலம் கொடுக்கணும். இந்த மாதிரி வெத்தலையை சுருட்டி அதில் பாக்கெல்லாம் வச்சு பட்டி மாதிரி கட்டி கொடுப்பாங்க. அது காலங்காலமாக இப்படி தான் கொடுத்துட்ருக்காங்க எங்கள் வீட்டில். இன்றைக்கி ஒரு 30 பேருக்கு அந்த மாதிரி வந்திருந்தாங்க. வந்தவங்களுக்கு எல்லாருக்குமே அந்த வெத்தலை, பட்டி, பூ, தாம்பூலம் எல்லாமே கொடுத்து அனுப்புவாங்க. அது அவங்களுக்கு நம்ம மரியாதை செய்கிற மாதிரி. அது ஜூஸ் கூட கொடுப்பாங்க என்னோடய அம்மா இந்த மாதிரி வர்றவங்களுக்கு எல்லாம். இப்போ பனிக்காலமாக இருக்கிறதுனால ஜூஸ் வாங்கிட்டு வரல, எல்லாருக்குமே காசு வச்சு கொடுத்துட்டாங்க. இன்னும் திருவிழா கரெக்டாக 15 நாள் இருக்குதுன்னு நினைக்கிறேன். நம்ம தட்டில் வச்சுருக்கோம் இல்லையா, நம்ம வீட்டிலேருந்து வெத்தலை, அந்த பட்டி, பழம், பாக்கு, மஞ்சள், குங்குமம் எல்லாத்தையும் எடுத்து கூட பேக்கில் எல்லாமே அவங்க எடுத்து வச்சுப்பாங்க. அதை போய் அம்மானுக்கு எதுவுமே சாத்துவாங்க எல்லாத்தையும் அவங்க. சாட்டில் எடுத்துகிட்டு போயிட்ட பிறகு நம்ம வீட்டாண்ட பக்கத்தில் இருக்கிற சுமங்கலிகளை தாம்பூலம் கொடுக்கணும். அதுதான் முறை, வீட்டுக்கும் ரொம்ப நல்லது. அதுலேயும் என்னோடய அம்மா இந்த மாதிரி வெத்தலை, பாக்கு, பழம் எல்லாமே நான் கொடுத்துட்டு வந்தேன். எங்கள் அம்மா எல்லாமே ரெடியாக எடுத்து தாம்பாளத்தில் வச்சுட்டு இருந்தாங்க. எங்கள் அம்மா எல்லாருக்கும் மஞ்சள் குங்குமம் கொடுத்துட்டு வராங்க. எல்லாருக்குமே கொடுப்பாங்க இந்த மாதிரி. சிஸ்டர் கூட கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, இந்த சாட்டை பற்றி தெரிஞ்சால் அவங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். எல்லா ஊர்லேருந்துமே இந்த திருவிழா பார்க்க வருவாங்க. அவ்வளோ சக்தி வாய்ந்த அம்மன் அந்த சாமுண்டீஸ்வரி அம்மன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னுடைய ராஜ்குமார் சசிசன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம், பாய். சூப்பராக வீடியோவில் பார்க்கலாம். பாய்.